அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். 2024ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உங்களை ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் ஏராளமான பத்திரிகை செய்திகளோடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றேன். பத்திரிகைகள் எல்லாமே இன்று தமிழ் பத்திரிகைகளில் பிரதான தலைப்புச் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையிலே சம்பந்தனுக்கு நாளை பாராளுமன்றில் அஞ்சலி, தினக்குரல் பத்திரிகையில் சம்பந்தன் காலமானார், தலைமகனை இழந்தது தமிழினம், மக்கள் பெரும் சோகம், உலக தலைவர்களும் அனுதாபம், நாளை பாராளுமன்றில் அஞ்சலி என்று தினக்குரல் பத்திரிகையிலும், அதே போன்று தினகரன் பத்திரிகையில் இரா சம்பந்தனின் மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் இரங்கல், இன்று காலை 9 மணி முதல் பொரல்லையில் அஞ்சலி, புதன்கிழமை பாராளுமன்றத்தில் அஞ்சலி, இறுதிக்கிரியைகள் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் என்று இன்றைய தினகரன் பத்திரிகையிலும் இவ்வாறு பிரதான தலைப்புச் செய்தியாக அவரது மறைவு செய்தி வந்திருக்கின்றது. சரி, நாங்கள் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். சம்பந்தனுக்கு நாளை பாராளுமன்றில் அஞ்சலி, கொழும்பில் இன்று பூத உடல் அஞ்சலிக்கு வைக்கப்படும், புதன்கிழமை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல ஏற்பாடு, ஞாயிறன்று இறுதிக்கிரியைகள். ஆர் ராமின் செய்தியாக வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்திலே இந்த செய்தி வெளியாக இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தனின் பூத உடலுக்கு நாளை புதன்கிழமை பாராளுமன்றத்தில் விசேட அஞ்சலி மரியாதை செலுத்தப்பட உள்ளது. இதே நேரம் சம்பந்தனின் பூத உடல் இன்றைய தினம் காலை 9 மணி முதல் பொரல்ல AF ரேமன் மலர்ச்சாலையில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது. 91 வயதான சம்பந்தன் வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் குன்றியிருந்த நிலையில் நேற்று முன்தினம் மாலை கொழும்பில் உள்ள தனியார் வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தொடர்ச்சியாக சிகிச்சைகள் அளிக்கப்பட்ட போதும் அவை பலனின்றி இரவு 11 மணியளவில் இயற்கை எய்தினார். இந்நிலையில் அவரது இறுதிக்கிரியைகள் மற்றும் அஞ்சலி உள்ளிட்ட விவரங்கள் தொடர்பில் தெரிய வருவதாவது என்று அந்த அஞ்சலி தொடர்பான விவரங்கள் இருக்கின்றது. பாராளுமன்றில் அஞ்சலி. பாராளுமன்றத்தின் கட்சி தலைவர்கள் கூட்டம் நேற்றைய தினம் சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் சார்பில் சுமந்திரன் MP பங்கேற்றிருந்தார். இந்நிலையில் சம்பந்தனுக்கு பாராளுமன்றத்தில் இறுதி மரியாதை செலுத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அதன் அடிப்படையில் நாளை புதன்கிழமை பாராளுமன்றத்தில் பிற்பகல் 2 மணிக்கு சம்பந்தனின் பூத உடல் பாராளுமன்றில் வைக்கப்பட்டு அவருக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பிரதமர் தினேஷ் குணவர்தன, சபாநாயகர் மஹிந்தயாப்பா அபேவர்தன, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச உட்பட ஏனைய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர். அங்கு 4 மணி நேரம் வரையில் அவரது பூத உடல் வைக்கப்பட உள்ளது. பின்னர் அங்கிருந்து சம்பந்தனின் பூத உடல் அவரது பூர்வீக இடமான திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளது. இந்த தகவல்களை சுமந்திரன் MP உறுதிப்படுத்தினார். கொழும்பில் அஞ்சலி என்று ஒரு செய்தியும் வெளியாக இருக்கின்றது. இதே நேரம் மறைந்த சம்பந்தனின் பூத உடல் இன்று காலை 9 மணி முதல் கொழும்பு பொரல்லையில் உள்ள AF ரேமன் மலர்ச்சாலையில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது என்று அவரது புதல்வர் சஞ்சீவன் தெரிவித்தார். இந்நிலையில் குறித்த அஞ்சலி நிகழ்வில் அரசியல் சிவில் பிரமுகர்களும் மத தலைவர்களும் ராஜதந்திர தரப்பினர் மற்றும் பொதுமக்களும் பங்கேற்பதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறுதிக்கிரியைகள் என்ற ஒரு தலைப்பிலும் செய்தி வெளியாகின்றது. இதேவேளை சம்பந்தனின் இறுதிக்கிரியைகள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை திருகோணமலையில் உள்ள அவரது இல்லத்தில் கலாச்சார முறைப்படி நடைபெற உள்ளதாக குடும்பத்தவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அத்துடன் வடக்கு மற்றும் கிழக்கிலிருந்து இறுதி அஞ்சலியில் பங்கேற்பதற்கு பல்வேறு தரப்பினரும் பொதுமக்களும் தயாராகி வருகின்றனர். பொதுமக்களை கலந்து கொள்ள செய்வதற்கான போக்குவரத்து ஏற்பாடுகள் உள்ளிட்ட செயற்பாடுகளை இலங்கை தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளைகள் முன்னெடுத்து வருகின்றன. இரு தடவைகள் கூடிய அரசியல் பீடம் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் அரசியல் உயர்பீடம் நேற்றைய தினம் 10 மணிக்கும் பின்னர் 11 மணிக்கும் என்று 2 தடவைகள் கூடியது. இதன்போது பெருந்தலைவர் சம்பந்தனின் பூத உடலுக்கு வடக்கில் விசேட அஞ்சலி நிகழ்வு ஒன்றை நடத்துவது பற்றி கவனம் செலுத்தப்பட்டது. எனினும் குடும்பத்தாரின் முடிவுகளுக்கு ஏற்ப அவ்விதமான அஞ்சலி நிகழ்வுகளுக்கு ஏற்பாடு செய்வதென்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் வடக்கு மற்றும் கிழக்கில் உள்ள 8 மாவட்டங்களிலும் காணப்படுகின்ற தமிழரசு கட்சியின் மாவட்ட கிளை காரியாலயங்களில் கட்சியின் கொடி அரை கம்பத்தில் பறக்கவிடப்பட்டதோடு அஞ்சலிகள் செலுத்தப்பட்டன. தீர்மானம் இல்லை என்ற ஒரு செய்தி இருக்கின்றது. எதிர்வரும் புதன்கிழமை பாராளுமன்றத்தில் சம்பந்தனின் பூத உடலுக்கு மரியாதை செலுத்தப்பட்டதன் பின்னர் திருகோணமலைக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்பட உள்ள நிலையில் வடக்கில் விசேட அஞ்சலிக்கான ஏற்பாடுகளை செய்வதற்காக அவரது குடும்பத்தாரிடம் கட்சியின் முக்கியஸ்தர்களால் அனுமதி கோரப்பட்டுள்ளது. இன்னும் இந்த செய்தி அச்சுக்கு செல்லும் வரையில் அது தொடர்பில் உறுதியான தீர்மானம் எதுவும் இன்னமும் எடுக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எனவே சம்பந்தன் அவர்களது இந்த இழப்பு தொடர்பாகவும் அதன் பிறகு
எவ்வாறு இந்த அவரது இறுதிக் கிரியைகள் இடம்பெறப் போகின்றது, எவ்வாறு அஞ்சலி செலுத்தப்பட போகின்றது, அதே நேரத்தில் திருகோணமலைக்கு கொண்டு செல்லப்படும் போது வடக்கு மற்றும் கிழக்கிலே அஞ்சலிக்காக அவரது உடலை எடுத்துச் செல்வதா போன்ற விடயங்களும் தற்போது இன்னும் முடிவாகவில்லை என்றும் கூறப்பட்டிருக்கின்றது. எது எப்படியோ உலக தலைவர்கள், நமது நாட்டின் தலைவர்களும் அஞ்சலி செலுத்தி வருகின்றார்கள், இரங்கல் செலுத்தி வருகின்றார்கள். அமெரிக்கா தெரிவித்திருக்கின்றது, சம்பந்தனின் செயற்பாடுகள் ஒற்றுமையை ஊக்குவித்தன என்று அமெரிக்கா அறிவித்திருக்கிறது. அமெரிக்கா இரங்கல் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக வீரகேசரி பத்திரிகையிலே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ன குறிப்பிட்டிருக்கின்றார் என்று பார்க்கலாம். பிளவுகளை குறைப்பதற்கு பாடுபட்ட தேசிய தலைவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைப்பதற்காக ஒரு தேசிய தலைவராக அயராது பாடுபட்டவர் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரா சம்பந்தனின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பில் ஜனாதிபதி சமூக வலைதளத்தில் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இரா சம்பந்தனின் மறைவுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாட்டில் ஏற்பட்ட பிளவுகளை குறைப்பதற்காக ஒரு தேசிய தலைவராக அயராது பாடுபட்டவர். அவரது இழப்பு நாட்டுக்கு ஏற்பட்ட இழப்பாகும். இத்தருணத்தில் அவரது ஆத்மா சாந்தி அடைய பிரார்த்திக்கின்றேன் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் கூறியிருக்கின்றார் அவரது இரங்கல் செய்தி. உலக நாடுகளின் தலைவர்கள் என்று நாங்கள் குறிப்பிடும் போது எங்களுடைய பக்கத்து நாட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களது இரங்கல் செய்தியை பார்க்க போகின்றோம். தமிழர்களின் சமத்துவத்துக்காக பாடுபட்ட சிரேஷ்ட தலைவர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் வாழும் தமிழர்களின் அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் போன்றவற்றுக்காக இரா சம்பந்தன் இடைவிடாமல் பாடுபட்டு வந்தார் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தனின் மறைவு தொடர்பில் அவர் தனது எக்ஸ் தளத்தில் இட்டுள்ள இரங்கல் பதிவிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மூத்த தலைவர் ஆர் சம்பந்தனின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருடனான சந்திப்புகளின் இனிய நினைவுகள் எப்போதும் இருக்கும். இலங்கையில் வாழும் தமிழர்களின் அமைதி, பாதுகாப்பு, சமத்துவம், நீதி மற்றும் கண்ணியம் போன்றவற்றுக்காக சம்பந்தன் இடைவிடாமல் பாடுபட்டு வந்தார். இலங்கையிலும் இந்தியாவிலும் உள்ள அவரது நண்பர்கள் மற்றும் அவரை பின்பற்றுபவர்களுக்கு அவரது இழப்பு ஆழமாக உணரப்படும். இவ்வாறு தெரிவிக்கிறார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிக்கிறார். சம்பந்தன் அவர்களை ஏற்கனவே நரேந்திர மோடி அவர்கள் சந்தித்திருக்கிறார். பல விடயங்களை பேசியிருப்பார்கள். எனவே அந்த தருணங்கள் இனிமையானவை, மறக்க முடியாத நினைவுகள் என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் வெளியாக இருக்கின்றது. ஜனாதிபதியும் கடந்த 26ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றியிருந்தார். கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம் கைச்சாத்திட்டப்பட்டது தொடர்பாக நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருந்தார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே அதை தெளிவுபடுத்த இருக்கின்றார். அதே நேரத்தில் இன்று அந்த தெளிவுபடுத்தலுக்கு பின் நாளைய தினம் ஒரு விவாதம் ஒன்று இதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஏற்கனவே. அதாவது இந்த கடன் மறுசீரமைப்பு விவாதம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் சம்பந்தன் அவர்களது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக நாளை பாராளுமன்றத்திற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட இருக்கின்றது. ஆகவே அந்த விவாதம் கூட ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. கடன் மறுசீரமைப்பு விவாதம் ஒத்திவைப்பு. இன்று விசேட பாராளுமன்ற அமர்வு. பாராளுமன்றம் இன்று காலை 9:30 மணிக்கு விசேட அமர்வுக்காக கூடுகிறது. இதன் போது ஜனாதிபதியின் விசேட உரை மாத்திரமே இடம்பெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் உரை மற்றும் மறைந்த முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தனின் பூத உடலை இறுதி அஞ்சலிக்காக நாளை பாராளுமன்றம் வளாகத்துக்கு எடுத்து வருவதற்கும் பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழுவில் தீர்மானிக்கப்பட்டதாக பாராளுமன்ற செயலாளர் நாயகம் குஷானி ரோஹணதீர தெரிவித்தார். பாராளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு சபாநாயகர் மஹிந்த யாப்பா அபேவர்தன தலைமையில் பிரதமர் தினேஷ் குணவர்தனவின் பங்கேற்றலுடன் நேற்று கூடியது. இதன்போது இன்றைய தினம் வெளிநாட்டு படுகடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஜனாதிபதியின் விசேட உரை மாத்திரமே நடத்தவும், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கடன் மறுசீரமைப்பு அறிக்கை மீதான விவாதத்தை நடத்தாமல் இருப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே அப்படி ஒரு விவாதம் தேவையற்றது என்று கூறப்பட்டிருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எதிர்க்கட்சிகள் என்ன குறிப்பிடுவார்கள் என்று தெரியாது. என்ன நேற்று லக்ஷ்மண் கிரியா அல்ல, எதிர்க்கட்சியின் பிரதம குரோடா நேற்று சொல்கின்றார், ஐயா அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்குது என்று எங்களுக்கு தெரியாது ஐயா,
பாராளுமன்றத்தை கூட்டுகின்றீர்கள், ஜிஎல் பீரிஸும் குறிப்பிடுகின்றார், பாராளுமன்றத்தை கூட்டுகின்றீர்கள், விசேட அமர்வு என்று கூட்டுகின்றீர்கள், 225 பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரியாது அதில் என்ன இருக்கின்றது, அந்த ஒப்பந்தத்தில் என்ன இருக்கின்றது, உண்மையிலே நீங்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திட்டீர்களா போன்ற கேள்விகளையும் கேட்கிறார்கள். எனவே இப்பொழுது விவாதம் வேறு ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எதிர்த்தரப்பினர் என்ன சொல்ல போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்தாலோ அல்லது அவரது இடம் காலியாகினாலோ அந்த இடம் யாருக்கு செல்ல வேண்டும் என்றால், அவரது மாவட்டத்தில், அவர் போட்டியிட்ட மாவட்டத்தில் அவருக்கு அடுத்ததாக யார் அதிகப்படியான வாக்குகளை பெற்றாரோ அவர்தான் அந்த ஆசனத்திற்கு தகுதியான். அப்படி என்றால் திருகோணமலை மாவட்டத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக திருகோணமலை மாவட்ட மக்களின் வாக்குகளால் பாராளுமன்றம் வந்தவர் இரா சம்பந்தன் அவர்கள். தற்போது 21,000 வாக்குகளை பெற்றிருந்தார். 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து 21,000 வாக்குகளை இரா சம்பந்தன் அவர்கள் பெற்றிருந்தார். அப்பொழுது இந்த பதவி யாருக்கு செல்கின்றது? எம்பி ஆகிறார் குகதாசன். இலங்கை தமிழரசு கட்சியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினராக கதிரவேலு சண்முகம் குகதாசன் நியமிக்கப்பட உள்ளார். இவர் யார் என்று நாங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தன் நேற்று முன்தினம் இரவு இயற்கை எய்தினார். இதை அடுத்து அவருடைய உறுப்புரிமை வரிதானது. இதனால் கடந்த 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் போட்டியிட்டு 2வது 16,170 அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சண்முகம் குகதாசன் பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட உள்ளார். இதேவேளை சம்பந்தனின் உருவப்படத்துக்கு மலர் மாலை அணிவித்து திருகோணமலையில் நேற்று மாவட்ட கிளைத் தலைவர் சண்முகம் குகதாசன் அஞ்சலி செலுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே பாராளுமன்றம் இன்னும் ஒரு வருடத்திற்கு இருக்குமா அல்லது அதற்கு முதல் கலைக்கப்படுமா என்று தெரியாது. எப்படியோ இந்த பாராளுமன்றம் இருக்கும் வரை குகதாசன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக செயற்படுவார். சுகையினம் காரணமாக, வயது மூப்பு காரணமாக பாராளுமன்றத்திற்கு சமூகம் அளிக்காமல் இருந்தவர் தான் மறைந்த இரா சம்பந்தன் அவர்கள். எனவே இனி திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய தமிழர்களது பிரச்சனை தொடர்பாக, ஏற்கனவே திருகோணமலை மாவட்டத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார், இம்ரான் மாரூஃப் இருக்கிறார். எனவே இவரும் திருகோணமலை மாவட்டத்தின் மக்களுக்காக, திருகோணமலையில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்காக பேசுவார் என்பதை நாம் எதிர்பார்க்கலாம். சரி, இப்படி இருக்கும்போது இந்த முரண்பாடுகள் என்பது அரசியலிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் இந்த தமிழரசு கட்சி தொடர்பாக, தமிழ் தேசிய அரசியல் தொடர்பாக அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்பாக முரண்பாடுகளுக்குள் சிக்கொண்டவர்கள் பலர் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் தான் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. அவருக்கும் இந்த தமிழரசு கட்சி தரப்பினருக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தரப்பினருக்கும் பலதரப்பட்ட முரண்பாடுகள் இருக்கின்றது. அது பற்றி அவர் என்ன சொல்கின்றார் பார்க்கலாம். முரண்பாடுகள் இருந்தபோதும் தமிழர் நிலை குறித்து பேசுவோம், அமைச்சர் டக்ளஸ் இரங்கல் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. கொள்கை வேறு, கோட்டை வேறு. எம் இருவருக்கிடையில் முரண்பாடுகள் இருப்பினும் சந்திக்கும் போதெல்லாம் அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவது உண்டு. வயது மூப்பின் காரணமாக அவர் மரணித்துவிட்ட செய்தி துயரை தந்துள்ளது என்று ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் கடற்றொழில் அமைச்சருமான டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே இடம் பிடித்திருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியின் மூத்த தலைவரும் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான ராஜவரோதயம் சம்பந்தனின் மறைவை முன்னிட்டு விடுத்துள்ள இரங்கல் செய்தியிலேயே அமைச்சர் டக்ளஸ் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சியின் மூத்த தலைவர் சம்பந்தன் வயதில் மூத்தவர். இருவருக்கும் இடையே கொள்கை வேறு, கோட்டை வேறாக இருப்பினும் அரசியல் தளத்தில் சமகாலத்தில் பயணித்துள்ளோம். முரண்பாடுகள் இருப்பினும் சந்திக்கும் பொழுதுகளில் எல்லாம் அரசியல் நிலவரங்கள் குறித்து கலந்துரையாடுவதுண்டு என்று தனது ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்திருக்கிறார் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள். பலதரப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருந்தது, பல காலங்களாக இருந்தது, இன்னும் இருக்கின்றது. தமிழரசு கட்சி தரப்பினருக்கும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் இடையிலான இந்த கருத்து முரண்பாடுகள் அது காலகாலமாக இருக்கின்றது. இப்படி இருக்கும்போது இந்திய வெளியுறவு அமைச்சர்
ஜெயசங்கர் இரா சம்பந்தனின் மறைவு தொடர்பாக என்ன சொல்கிறார்? தமிழர்களுக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவர் இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர். பல தசாப்தங்களாக சம்பந்தனுடனான எனது பல சந்திப்புகள் மற்றும் உரையாடல்களை நினைவுபடுத்துகிறேன். இலங்கையில் தமிழர்களுக்கான சமத்துவம், கண்ணியம் மற்றும் நீதிக்காக தனது முழு வாழ்க்கையும் அர்ப்பணித்தவர் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெயசங்கர் தெரிவிக்கிறார். அவர் ஜெயசங்கர் இரங்கல் தெரிவிக்கிறார். நரேந்திர மோடி அவர்கள் இரங்கல் தெரிவிக்கின்றார். அமெரிக்கா இரங்கல் தெரிவிக்கின்றது. ஜூலி சங்கர் இங்கே பத்திரிகையிலே வெளியாக இருக்கின்றது. அமெரிக்க தூதுவர் தினக்குரலில் வெளியாக இருக்கின்றது. அவர் இரங்கல் தெரிவிக்கின்றார். இப்படி ஒரு தமிழ் தலைவர் ஒருவருக்கு தமிழினத்தின் மிக முக்கியமான பெருந்தலைவர் ஒருவருக்கு உலகளாவிய தலைவர்கள், சர்வதேச நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் இரங்கல் தெரிவிக்கின்றார்கள் என்றால் இது எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக இருக்கும். அதை நாங்கள் தமிழர்கள் என்று கூறும்போது இதை நாங்கள் பிரித்து பேச முடியாது. அது மலையக தமிழர்கள், இந்திய தமிழர்கள், இலங்கை தமிழர்கள், வடக்கு தமிழர்கள், கிழக்கு தமிழர்கள் என்று பிரித்து பேச முடியாது. ஒரு தமிழர்களின் தலைவராக இருந்தவர். எப்பொழுதுமே இந்த தமிழர்களது விடயம் தொடர்பாக பேசும்போது, தமிழர்களது பிரச்சனைகள் தொடர்பாக பேசும்போது, தமிழர்களின் தீர்வு தொடர்பாக பேசும்போது சம்பந்தனிடம் ஒரு வார்த்தை கேளுங்கள் என்று எல்லா தலைவர்களும் அவரிடம் கேட்பார்கள். காரணம், ஒரு மூத்த தலைவராக செயற்பட்டவர். அவரது கருத்துக்கு மரியாதை இருந்தது. அவரது கருத்துக்கு கௌரவம் கொடுத்தார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய ஒரு சிங்கள பத்திரிகை, நான் நினைக்கின்றேன் மௌபிம பத்திரிகை என்று நினைக்கின்றேன், மௌபிம பத்திரிகையில் ஒரு செய்தி ஒரு கட்டுரை வெளியாக இருக்கின்றது. 20 லட்ச தமிழர்களின் வாக்குகளை நிர்ணயித்தவர் என்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 20 லட்ச தமிழர்களின் வாக்குகளை நிர்ணயித்த ஒரு தலைவர் இரா சம்பந்தன் என்று ஒரு கட்டுரை வெளியாக இருக்கின்றது. இப்படித்தான் வாக்குகள், அதாவது அவரது அந்த வார்த்தை, அவர் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கின்றார் என்பதைத்தான் ஊடகங்களும் மக்களும் அரசியல் தலைவர்களும் அவதானித்து வந்தார்கள். சம்பந்தன் அவர்கள் யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றார், அல்லது தமிழரசு கட்சி யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றது, அல்லது தமிழ் தேசிய கூட்டமைப்பு யாருக்கு ஆதரவு தெரிவிக்கப் போகின்றது என்று அனைவரும் உற்று நோக்கிய ஒரு கருத்தாக அவரது கருத்து இருந்தது. மதிப்பு இருந்தது அவரது கருத்துக்கு. இனி அந்த கருத்தை யார் சொல்ல போகின்றார்கள், யாரிடம் போய் கேட்பது, இனி ஒரு தமிழர்களது தீர்வு விடயம் என்றால், தமிழர்களது ஒரு தேசிய பிரச்சனை என்றால், தமிழர்களது கருத்து இந்த விடயத்தில் என்னவாக இருக்கும் என்றால் அதை யாரிடம் போய் கேட்பது? யார் இருக்கின்றார்? நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். சுமந்திரன் இருக்கின்றார், ஸ்ரீதரன் இருக்கின்றார், மாவை சேனாதிராஜா இருக்கின்றார். எனவே இவர்களிடம் யாரிடம் கேட்பது? ஆனால் கடந்த காலங்களில் அவ்வாறு இல்லை. சம்பந்தன் அவர்கள் என்ன சொல்கின்றார் என்று ஒரே ஒரு தலைவர் மட்டுமே இருந்தார். சரி, இன்னும் ஏராளமான செய்திகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் ஒரு சிறு விளம்பர நம் நாடு தொடர்கிறது. நுண்ணறிவுடன் செயலாற்றிய தலைவரை இழந்துள்ளோம். இரங்கல் செய்தியில் இந்து குருமார் அமைப்பு தெரிவிக்கின்றது. எமது தமிழினம் ஒரு பெரும் பலத்தினை இழந்த சூழலில் உள்ளது. சுமார் 6 தசாப்தங்களாக பாராளுமன்ற உறுப்பினராக விளங்கி ஆற்றல் மிகு சக்தியாக தமிழ் மக்கள் மத்தியில் விளங்கிய ஒரு பண்புமிக்க அறிவாளனை இழந்துள்ளோம் என்று இந்து குருமார் அமைப்பு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லும்போது தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய மனோ கணேசன் என்ன சொல்கின்றார் என்றால், நான் ஒரு இலங்கையன் என்று சிங்கக்கொடியை தூக்கி காட்டியவர், பன்மைத்துவ அடிப்படையில் சேர்ந்து வாழ்வோம் என உலகறிய சொன்னவர் மனோ கணேசன் இரங்கல். நான் முதலில் ஒரு இலங்கையைச் சேர்ந்தவன், அதன் பின்னர் தான் தமிழன். நான் முதலில் ஒரு இலங்கையன், அதன் பின்னர் தமிழன். ஆனால் சிங்கள பௌத்த இலங்கையன் அல்ல, தமிழ் சிங்கள முஸ்லீம் என்ற பல்லின பன்மொழி பன்மத இலங்கையன். பன்மைத்துவம் என்ற அடிப்படையில் சேர்ந்து வாழ்வோம் என்று உலகறிய சொன்னவர். அப்படி சொல்லி சிங்க கொடியையும் யாழ் மேடையில் தூக்கி காட்டியவர். அதற்காக தமிழ் தேசியவாதிகளால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டவர் இரா சம்பந்தன் என்று தனது இரங்கலில் மனோ கணேசன் தெரிவித்திருக்கிறார். இப்படியெல்லாம் செய்தவர் அவர். நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், பல இனத்தவர்களோடு, இலங்கையில் இருக்கின்ற ஏனைய இனத்தவர்களோடு நாங்கள் அன்போடு வாழ வேண்டும் என்ற உணர்த்தியவர்.
ஹிருணிகா பிரேமச்சந்திர அண்மையில் கைது செய்யப்பட்டு 3 வருட கடூழிய சிறை தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது. தற்போது ஹிருணிகா மேன்முறையீடு செய்ய போகின்றார். ஹிருணிகா மேன்முறையீடு பிணை தொடர்பில் 4ஆம் திகதி பரிசீலனை. மேல் நீதிமன்றம் தனக்கு எதிராக வழங்கிய கடூழிய சிறை உட்பட தண்டனை தீர்ப்புகளை ரத்து செய்து தன்னை அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் இருந்து விடுவித்து விடுதலை செய்யுமாறு கோரி மேன்முறையீட்டு மனு மற்றும் பிணை மனுவை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர தாக்கல் செய்துள்ளார். பார்ப்போம், அது 4ஆம் திகதி பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. இந்த நிலையில் 8 கோடிக்கு ரேஞ்ச் ரோவர் எப்படி வாங்கினீங்க, கொழும்பு 7இல் 15 கோடிக்கு வீடு எப்படி வாங்கினீங்க, இப்படி பல விஷயங்கள் வெளியாகியதை அடுத்து நேற்றைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார் பியூமி அன்சமாலி. எனவே பியூமி அன்சமாலியிடம் சிஐடின்னு சொன்னாங்க, இன்றைக்கு எங்களுக்கு உங்களை விசாரிக்க முடியாது, இன்னும் ஒரு நாள் வாங்கன்ட்டு இன்னும் ஒரு நாளுக்கு வர சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பியூமி அன்சமாலி போகிற பேக் பாக் 5 உர பைகளில், நாங்கள் போகிற பேக் என்று சொல்வோம், இந்த உர பைகளில் ஃபைல்கள் இருப்பதாக சொல்கின்றார். நான் போதை பொருள், சிங்களத்தில் சொல்ல போனால் மம குடுவி குணான், நான் போதை பொருள் விற்பனையாளர் அல்ல, நேர்மையாக சம்பாதித்த பணம் என்று சொல்லியிருக்கின்றார். கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையை வெளிப்படுத்தாமல் மறைக்கிறது அரசு, எதிர்க்கட்சி பிரதமர் கொடடா லக்ஷ்மன் கிரியல்ல குற்றச்சாட்டு என்ற செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலே முன்பக்கத்தின் பிரதான செய்திகளில் ஒன்றாக இடம் பிடித்திருக்கின்றது. சரி, இப்படி இருக்கும்போது அரசாங்கம் இந்த கைவிட்ட அபிவிருத்தி திட்டங்களை தொடர வேண்டுமாம், அதற்கு ஆதரவை தாருங்கள் என்று கேட்கிறார்கள். திட்டங்களை தொடர ஆதரவு தாருங்கள் அரசாங்கம் கோரிக்கை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்தின் பொருளாதார வேலை திட்டத்திற்கு புறம்பாக செயற்பட்ட எவரேனும் கனவு கண்டால் இந்த நாடு மீண்டும் வீழ்ச்சி அடைவதை தடுக்க முடியாது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன தெரிவிக்கிறார். அப்படி ஒரு யாராவது கனவு கண்டீங்கன்னு சொன்னால் இனி அதை தடுக்கவே முடியாது என்று தெரிவிக்கின்றார். நேற்றைய தினம் சட்டமா அதிபர் பதவியேற்றார். ஏற்கனவே சட்டமா அதிபராக இருந்தவர் சஞ்சய் ராஜரட்னம். அவரது பதவியை நீடிக்குமாறு ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு விடுத்த கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டது. 2 தடவைகள் நிராகரிக்கப்பட்டது. ஆகவே நேற்றைய தினம் பதில் சட்டமா அதிபராக பாரிந்த ரணசிங்க நியமனம். சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் ஜனாதிபதி சட்டத்தரணி பாரிந்த ரணசிங்க பதில் சட்டமா அதிபராக நேற்று கடமைகளை பொறுப்பேற்றார். பிரதம நீதியரசர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஜயந்த ஜெயசூரிய முன்னிலையில் அவர் இவ்வாறு பதில் சட்டமா அதிபராக சத்திய பிரமாணம் செய்து கடமைகளை பொறுப்பேற்று கொண்டார். அந்த படமும் இன்று வீரகேசரி பத்திரிகையிலே வெளியாகி இருக்கிறது. சரி, இப்படி இருக்கும்போது ஒரு தொலைநோக்கு பார்வை உடையவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க என்று அவரை ஒரு காலத்திலே விமர்சித்த நிமால் சிறிபால் டி சில்வா புகழாரம் சூட்டுகிறார். தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர் ஜனாதிபதி ரணில், அமைச்சர் நிமால் சிறிபால் டி சில்வா தெரிவிப்பு. ஜனாதிபதி ரணில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவர், நாட்டின் நலனுக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் கடினமான தீர்மானங்களை எடுத்தார். ஜனாதிபதியின் தொலைநோக்கு மற்றும் ஆக்கபூர்வமான தலைமைத்துவத்தின் மூலம் உங்களின் பொருளாதாரம் வலுவடையும் என்பதை குறிப்பிட வேண்டும் என்று அமைச்சர் நிமால் சிறிபால் டி சில்வா கூறியிருக்கிறார். தினக்குரல் பத்திரிகையில் கொஞ்சம் செய்திகள் வந்திருக்கின்றது, இந்த அரசியல் சம்பந்தமான செய்திகள். அதையும் நாங்கள் பார்த்து விட்டு வரலாம். அதை திரையில் காட்ட முடியாது, இருந்தாலும் அதை பார்த்து விட்டு வரலாம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கிய அமைச்சர்கள் 2 இருக்கிறார்கள். ஒருவர் கேபினட் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர, மற்றும் ஒருவர் உங்களுக்கு தெரியும், இந்த உலக நாடுகளிடம் சென்று கடன் ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடுவது, அதே போன்று IMF என்று கூறப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியத்தோடு பேசுவது, இவையெல்லாம் செய்பவர் தான் ஷஹான் சேமசிங்க, நிதி ராஜாங்க அமைச்சர். இந்த நிதி ராஜாங்க அமைச்சர் ஷஹான் சேமசிங்கவையும் அதே போன்று காஞ்சன விஜயசேகர, முன்னாள் அமைச்சர், சிரேஷ்ட அமைச்சர், மாத்தறை மாவட்டத்தைச் சேர்ந்த மஹிந்த விஜயசேகரவின் புதல்வர் காஞ்சன விஜயசேகர. எனவே இந்த காஞ்சன விஜயசேகரவையும் ஜனாதிபதி மகன் என்றுதான் அழைப்பாராம், புதா என்றுதான் அழைப்பாராம்.
எனவே அப்படி ஜனாதிபதி அவர்களை மகன் என்று அழைப்பதால் அவர்களோடு இருக்கக்கூடிய சக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் கேலி செய்வார்களாம். உங்கள் அப்பா தானே, அவரிடம் சொல்லி இதை செய்து கொள்ளலாமே, உங்கள் அப்பாவிடம் சொல்லி இதை கேட்கலாமே போன்ற கேலிகளை செய்வார்களாம். எனவே இதனால் இந்த கேலிகளினால் கடுப்பாகி இருக்கின்றார்கள். யாரும் கடுப்பாகுவாங்க தானே, அவர் ஒரு அன்புக்கு, ஒரு செல்லத்துக்கு, ஒரு பாசத்துக்கு அழைக்கிறார். ஆனால் இவர்கள் அதை கேலியாக எடுத்தார்களாம். அதனால் அவர்களோடு முரண்பட்டிருக்கின்றார் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இவர்கள் இருவரும், காஞ்சன விஜயசேகரவும் அதே போன்று ஷெஹான் சேமசிங்கும். இப்படி இருப்பினும் கூட காஞ்சன விஜயசேகர ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார். எல்லோரும் புதுமை அடைகின்றார்களாம். ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டத்தை இவர் ஏன் ஏற்பாடு செய்கின்றார் என்று. எனவே அந்த கோபத்திற்கு கேலி செய்தவர்களுக்கு பழிவாங்கும் ஒரு நோக்கத்துடன் தான் இந்த கூட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றாராம். அப்பா என்று தானே சொன்னீங்க, சரி அப்பாவுக்கு மகன் செய்வதை போல் செய்கின்றேன் என்று மாத்தறையிலே ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அண்மையில் நடந்தது. அதில் தான் ஜனாதிபதி இந்த டைட்டானிக் கதையெல்லாம் சொன்னார். எனவே அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர் கூட இந்த காஞ்சன விஜயசேகரர் தான். சரி ஐயா, மகன் என்று தானே ஐயா சொல்கிறார், சொல்லிட்டு போகட்டும் என்று விடுங்களேன். சரி, இப்படி இருக்கும்போது இந்த விமல் வீரவன்ச, உதய கம்மன் பில, திலீப் ஜெயவீர இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சு மக்களது மிகப்பெரிய ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. மக்கள் முட்டாள்கள் இல்லை. எப்பொழுதுமே மக்கள் ஏமாறுவதற்கு மக்கள் ஒன்றும் முட்டாள்கள் இல்லை என்பதை மக்கள் மீண்டும் உறுதி செய்திருக்கிறாங்க. இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் இப்படி ஒரு செய்தி வருகின்றது. மக்கள் ஆதரவு கிடைக்காததால், மக்கள் ஆதரவு கிடைத்ததால் அல்ல, மக்கள் ஆதரவு கிடைக்காததால் விமல் கம்மன் பில மீண்டும் மொட்டுடன், மீண்டும் மஹிந்த ராஜபக்ச அவர்களது மொட்டு கட்சியுடன் இணைய போகின்றார்களாம். வேறு வழி இல்லை. ஏனென்றால் அவங்க தனிச்சு அல்லது தனித்து நின்று போட்டியிட்டால் படுதோல்வியை சந்திப்பார்கள். ஆகவே மொட்டு என்ற 69 லட்சம் வாக்குகளை கோட்டாபய ராஜபக்சவுக்கு தனி ஒரு மனிதனுக்காக பெற்று கொடுத்த மொட்டு கட்சியில்தான் அவர்கள் இனி போட்டியிட வேண்டும். வேறு வழி இல்லை. ஆனால் அதே நேரம் இந்த காஞ்சன விஜயசேகரவின் தீர்மானங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். அவசரப்பட்டு கொள்ளாதீர்கள், நீங்களும் உங்களது தந்தையும் நானும் நெருங்கிய நண்பர்கள் என்று பல புத்திமதிகளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கூறியதாகவும் செய்தி வெளியாகி இருக்கின்றது. அப்படி சொல்லியிருக்கிறார், கவனமாக இருங்கள், அரசியலில் அவசர முடிவெடுத்து விடாதீர்கள், எனவே உங்களது அமைச்சில் கூடிய கவனம் செலுத்துங்கள் என்று ஒரு பெரிய மனிதராக, ஒரு தந்தை ஸ்தானத்திலிருந்து அவரும் அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இளம் அமைச்சர்களாக தானே இருக்கிறாங்க. காஞ்சன விஜயசேகர, ஷெஹான் சேமசிங்க, அதே போன்று லொஹான் ரத்வத், அதே போன்று திலும் அமுனுகம், இப்படி எல்லோருமே இளைஞர்களாக இருக்கிறாங்க. மிக முக்கியமான ஒரு இளைஞரை மறந்து விட்டோம், ஜீவன் தொண்டமான், எல்லோரையும் விட வயது குறைந்த ஒரு கேபினட் அமைச்சர். சரி, இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ச அவரும் மிக இளமையானவர். அவர் சொல்றாரு, மொட்டு சின்னம் கண்டிப்பாக வாக்கு சீட்டில் இருக்கும், வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் கட்டாயம் இருக்கும். இப்படி சொல்றவர் நாமல் ராஜபக்ச சொல்றார். கண்டிப்பாக வாக்குச்சீட்டில் மொட்டு சின்னம் கட்டாயம் இருக்கும் என்று நாமல் ராஜபக்ச கூறுகிறார். எனவே யாரும் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக எங்களது சின்னம் வாக்கு சீட்டில் இருக்கும். அப்படி என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? நாங்கள் எங்களுடைய வேட்பாளர் ஒருவரை கண்டிப்பாக நாம் களமிறக்குவோம், அந்த வேட்பாளர் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் வெற்றி பெறுவாரா இல்லையா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இப்படி இருக்கும்போது இப்போ நாங்கள் வாகனம் ஒன்றை செலுத்தி கொண்டு போகிறோம், டிரைவ் செய்து கொண்டு போகிறோம், காரோ பைக்கோ அல்லது லொரியோ வேனோ ஏதாவது நாங்கள் செலுத்தி கொண்டு போகும்போது, பாதையில் நாங்கள் செலுத்தி கொண்டு போகும்போது கொஞ்சம் தவறு இழைத்தால் அங்கே டிராஃபிக் போலீஸ், போக்குவரத்து போலீஸார் நின்று மாத்தியா கோவிந்தர் அது என்ன, எங்கேருந்து வாரீங்க அப்படின்ட்டு கிட்ட பேசுவாங்க. ஏனென்றால் நாங்கள் போதையில் இருக்கின்றோமா, மதுபானம் அறிந்திருக்கின்றோமா அல்லது வேறு போதைப் பொருளை உட்கொண்டிருக்கோமா என்று செக் பண்ணுவாங்க, பரிசோதனை செய்வாங்க. அப்போ ட்ரெயின் டிரைவர் ஒருத்தர் அவர் மது போதையில் இருந்தால் போலீஸாரால் எப்படி பிடிக்க முடியும்? என்ன நிப்பாட்டி அவரை ஏறி செக் பண்ண போகிறாங்களா உயரம் படியில் ஏறி? அப்படி ஒருவர்
போதைப் பொருள் அல்ல, மன்னிக்கவும், மது போதையில் வெறியுடன் புகையிரதத்தை செலுத்தியிருக்கிறார். பார்ப்போம் எங்க செலுத்தியிருக்கிறார், எப்படி செலுத்தியிருக்கிறார் என்று. மது போதையில் புகையிரதத்தை இயக்கிய சாரதியால் பயணிகள் அசௌகரியம். கொழும்பிலிருந்து கண்டி நோக்கி பயணித்த புகையிரதத்தின் சாரதி ஒருவர் அதிக மதுபோதையில் புகையிரதத்தை இயக்கிய நிலையில் இடைநடுவில் இறங்கிச் சென்ற சம்பவம் ஒன்று 30ஆம் தேதி பதிவாகி உள்ளது. கண்டி புகையிரத நிலையத்தை அண்மித்த சுதும்பொல என்ற இடத்தில் வைத்து குறித்த சாரதி புகையிரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கிச் செல்ல முற்பட்டதால் பயணிகள் மத்தியில் பெரும் பதற்ற நிலை ஏற்பட்டது. இதையடுத்து பயணிகள் இணைந்து குறித்த நபரை மடக்கி பிடித்து பதில் சாரதியின் உதவியுடன் கண்டி புகையிரத நிலைய அதிகாரிகளிடம் குறித்த சாரதியை ஒப்படைத்துள்ளனர். இதன் காரணமாக மேற்படி புகையிரத பயணம் 1 மணி நேரம் தாமதமாகியதாக பயணிகள் விசனம் தெரிவித்திருக்கிறாங்க. பார்த்தீங்களா, யார்கிட்ட போய் சொல்றது? அதாவது கார் வேன் என்றாலும் கூட ஒரு சாரதி, சில நேரங்கள் 2 பேர் 3 பேர் 4 பேர் போவாங்க. அந்த ஒரு புகையிரதம் கிட்டத்தட்ட 10 பெட்டிகள் இருக்கும். ஒரு பெட்டிக்கு ஒரு 50 பேர் என்று வைத்தாலும் கூட 500 பேரை தாங்கி செல்கின்றது. அந்த சாரதி மது போதையில் இருந்தால் என்ன ஆகிறது? நல்ல நேரம் இந்த சுதும்பொல என்ற இந்த புகையிரத சுதும்பொல என்ற இந்த இடத்திற்கும் கண்டி புகையிரத நிலையத்திற்கும் மிக கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே இருக்கின்ற. அதனால் சரி, சில நேரம் யோசிச்சு பாருங்க, கடுகண்ணாவ புகையிரத நிலையம் போன்ற தூர இடங்களில் நடந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று. சரி, இப்படி இருக்கும்போது அடுத்ததாக 14 வயது இளைஞர், 14 வயது சிறுவன் ஒருவர் என்ன செய்திருக்கிறார்? தனது காதலி, 14 வயது சிறுவனுக்கு காதலி, அவரை விட மிக மிக வயது குறைந்த, அவரே வயது குறைந்தவர் தான், அவரை விட வயது குறைந்த தனது பெம்பத்தியர். அருண பத்திரிகையிலே ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது, பார்க்கலாம். பெம்பத்தியගේ උපන් දිනයට පන්සලේ පින්කැටේ කැඩූ සිසුවා පරිවාසය. நடையா அநியாயம் நடக்குது இந்த இலங்கையில். பார்த்தீங்களா, தன்னுடைய காதலிக்கு பரிசு பொருளும் அதே போன்று பிறந்த நாள் வாழ்த்தட்டையும் வாங்குவதற்காக பௌத்தாலோக மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய பன்சலவின் காணிக்கை பெட்டியை, உண்டியலை உடைத்திருக்கிறார் 14 வயது சிறுவன். කොළඹ බෞද්ධාලෝක මහා විහාරයට හයත් පින්ක් කැටයකින් රුපියල් 130ක් කොරකම් කළයි අත්අඩංගුවට ගත් 14 ඇවරදී සිසුවා පරිවාස භාරයට පත් කරන ලෙස අධිකරණයේ නියෝගය කළා. வெறும் 130 ரூபாய் திருடி இருக்கிறாரு. கொழும்பு 7 பக்கத்தில் தான் இருக்கு. பௌத்தாலோக மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பன்சலைக்கு முன்னால் இருக்கக்கூடிய உண்டியலில் 130 ரூபாய் திருடி தற்போது அவர் பரிவாசைய சிறுவர் பராமரிப்பு இல்லத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறார் நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு அமைய. இதெல்லாம் எங்களோட நாட்டில் நடக்குது. சரி, இன்றும் ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம். இன்றும் நம் நாடு நிகழ்ச்சியில் கவின்சாந்த் உதவியிருந்தார். மற்றும் ஒரு ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.